ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் புலாவ், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 hours ஆச்சு இந்த ஃபுல் பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் வந்து பண்ணும் போதே வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் இல்லைனா குக்கர், நம்ம வந்து எந்த அளவுக்கு பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்றதுனால ஒரு 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வந்து எடுத்துருக்கு. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பிடிக்கும்னா ஃபுல்லாக நெய்லே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நெய்யும் எண்ணெயுமா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா உருகி மிங்கிள் ஆகிட்டு இதில் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நீளமாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி போட்டிருக்கு. இப்படி நறுக்கினா தான் இந்த ரைஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வந்து வெங்காயம் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் அப்படிலாம் வந்து கட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பிரியாணி புலாவ் பண்ணுறம்பொழுது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஷேப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்தெந்த டிஷ்ஷஸ்க்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து காயோட ஷேப் வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படின்றது அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இன்னொன்று அதுக்கு அப்படி இருந்தால் தான் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று காய் எல்லாமே நான் நீள வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு, இஞ்சி இதெல்லாமே வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே இது நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிடையாது. இஞ்சி பூண்டையும் வந்து எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 கை அளவு புதினா தான் வந்து நமக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா புதினா போட்டோன்னா அது வந்து டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நமக்கு அதோடைய ஸ்மெல்லுமே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு புதினா 2 கை அளவுக்கு ஆஞ்சி அதை வந்து அலம்பிட்டு அதையும் வந்து சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சாதத்துக்கு வந்து மைல்டாக ஒரு புளிப்பு கொடுக்கறதுக்காக தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து 4 பெரிய தக்காளி, அதையுமே வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ரைஸில் தயிர் வந்து விட்டால் பிடிக்கும். ஸோ அதனால் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட்டு, 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு, ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து ஈரப்பட்டாணி, பச்சை பட்டாணி ஈரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல உரிக்கிற பட்டாணி, அந்த பட்டாணி வாங்கி அந்த உரித்து அலம்பி நம்ம வந்து காயை வந்து அதில் சேர்த்துருக்கோம். ஓவராக வந்து கேரட்டு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரு 6 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 3/4 கிலோ ரைஸுக்கு வந்து அளவு சொல்கிறேன். 6 பேர் சாப்பிட்றோன்னா ஒரு 3/4 கிலோ 4.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சாதம் எடுத்துக்கிறேன்னா அதில் வந்து ஒரு மீடியமாக 3 கேரட் போட்டால் போதும். அதிக கேரட் போட்டோம்னா ரொம்ப வந்து இனிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரைஸில். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதுவும் நீல வாக்கில் வந்து நறுக்கியாச்சு. இப்போ அதையும் தண்ணியில் போட்டு இருந்ததை அலசிட்டு இதில் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம் கொதிக்கும் பொழுது. இப்போ காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்தா போதும். இதில் வந்து சால்ட்டு போடுறத விட கல்லுப்பு போட்டால் அப்படி தான் நமக்கு உப்பு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கறி, பொரியல் அந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து நம்ம சால்ட் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த காய் வேகிற அளவுக்கு அந்த குக்கர் மூடியை வந்து திருப்பி போட்டு நம்ம மூடி கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வந்து வதங்கியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு வந்து
கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து நமக்கு இந்த ஸ்பைசஸ் போட்டிருப்போம், இருந்தாலுமே இந்த கரம் மசாலா அப்படின்றது இது போக நமக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் கொடுக்குற மாதிரியான நிறைய ஐட்டமை வந்து அதில் போட்டு அரைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த காயோடய நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு காயும் நல்லா சுருண்டு வதாங்கிற அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சைட் பை சைட் பார்த்தோன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி. ஸோ காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா, காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய பூ வாங்கி அந்த பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புழுலாம் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நீரில் வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா தழைச்சதுக்கப்புறமா அந்த காயை வந்து போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி புழுவெல்லாம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கடாயில் தாராளமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக ஒரு லைட்டு கோல்டன் கலர் வர மாதிரி நம்ம வந்து அதை வதக்கி வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் காய் வெந்துடுது. நான் வந்து தேங்காய் பால் புலாவ் சொன்னேன். ஸோ தேங்காய் பால் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருக்கு. தேங்காய் பாலும் தண்ணி அப்படி கலந்து எடுக்கலை. மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபுல் தேங்காய் பால் தான். இப்போ வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அதை கணக்கு பண்ணி வந்து காய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 8 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பாலையுமே வந்து சேர்த்து தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது அரிசி வந்து நார்மலாக நம்ம பச்சரிசி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அது ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அரிசி ஊறிருக்கு 1 ஹவர் அப்படின்றதுனால 1க்கு 1.25 தண்ணி வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை தண்ணி அளவு தேங்காய் பால்லேயே வந்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா, ரொம்ப கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக வந்து பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு இப்போ ரைஸுக்கான உப்பையும் போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரை வந்து 3 விசில் ஸ்லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த காலிஃப்ளவரையும் வந்து நம்ம வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதே எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா. இதுக்கு நீங்கள் பெடிகே சில்லி, காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டிட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் 2, மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2ன்னு 4 வெங்காயம் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து 4 வெங்காயம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். இதில் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிங்கிள் பண்ணிக்கணும். இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது ஓகே, பிரியாணினா இன்னுமே கூட இதில் வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள், இந்த கரம் மசாலா சேர்த்த மாதிரி இன்னுமே நிறைய வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்ப்போம். ஸோ அப்படி சேர்க்கும் பொழுது அதுக்கு வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அந்த மாதிரி வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ரைத்தா தொட்டுக்கிறதும் இல்லாமல் சில பேர் எம்டியாக சால்னா, பிளெயின் சால்னா, இல்லை வந்து வெஜ்ஜு சால்னா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. சரி, இந்த தடவை சால்னாவாக இல்லாமல் வந்து கிரேவியாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தக்காளி எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா 4 பெரிய தக்காளி. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் முந்திரி உண்டு. முந்திரி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஸோ நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுனால ஒரு கை அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்போ முதல்ல தாளிப்புக்கு வந்து ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உண்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். அதில் பாதி வந்து புலாவ் போட்டோம், இப்போ மீதி பாதி இருக்குது. ஸோ அந்த பாதியை வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும்.
இதை வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் வதக்கினது எல்லாத்தையுமே தண்ணி வந்து சேர்க்காம இதை எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதோடைய ஈரப்பதத்தை வச்சு நம்ம வந்து திக்னஸாக வந்து அரைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அதோடைய டேஸ்ட் வைஸ் மாறாமல் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து சட்டில் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் வந்து ஒட்டியிருக்கிறத மட்டும் லைட்டாக தண்ணி விட்டு அலசி விட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பவுட்ரி ஐட்டம்ஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ரொம்ப வந்து பபிள்ஸ் வரும், ரொம்ப மேலே தெறிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அதுவுமே மசாலாவும் இதுவும் மசாலாவுமா இருக்கும் அப்படின்னு. பட் அந்தளவுக்கு ஹெவியான ஒரு இதுவாக இல்லை. இது வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பண்ணுறது வந்து தோசை, அடை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரியலி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. அதெல்லாம் வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கி வச்சுக்க காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மேலே வந்து தெறிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அந்த காலிஃப்ளவர் அந்த கிரேவியோட ஊறி அதோட டேஸ்ட் உள்ளே இறங்குற வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப அதோடய கலர் வந்து கொதித்து வந்திருக்கும் சூப்பராக. இதில் நம்ம எதுக்குமே ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கல. தக்காளியும் அந்த மிளகாவில் இருக்கிற கலர் மட்டும்தான். இப்போது ஃபைனலாக மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்து அலம்பி அதை வந்து கிள்ளி மேலே வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் வந்து புலாவும் வந்து இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த புலாவுக்கு இந்த கிரேவியும் வந்து இதே மாதிரி ரேஷியோவில் நான் சொன்ன மாதிரியே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.